கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு விஜய் வந்து த்ரிஷாவோட தனி ஃப்ளைட்டில் போனார் அப்படின்னு தான் ஒரு செய்தி வருது. அதை நீங்கள் படிச்சீங்களா, கவனிச்சிங்களா? இதெல்லாம் ஒரு செய்தியே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் ஒரே ஃபீல்டில் ஒரே ட்ரேடில் இருக்காங்க. இவங்களுக்கு ஷெட்யூல் எப்படியோ, அவங்களும் பிஸியான நடிகை. ஆந்திராவில் கூப்பிடுறாங்க, நடிக்க போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க. சோஷியல் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த நேரத்தில் அவளும் சக நடிகை, அவளும் நம்ம மேனகாவோட பொண்ணு கீர்த்தி. ம் அப்போ வந்து அவளும் இந்த பக்கம் எங்கேயாவது கல்யாணம் வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம் நாங்களாம் கூட நினச்சிட்டு இருந்தோம், ரொம்ப ஆசையாக இருந்தோம். ம் கேரளாலேயோ தமிழ்நாட்டிலையோ இருந்தால் பிரச்சனை இல்லை, இது கோவாவில் திருமணம். இதெல்லாம் ஒன்றா இருக்காங்க. சரி, இப்போ நீங்களாம் இருக்கீங்க பத்திரிக்கை எது சொல்லும்போது, நான் காரில் போகிறேன் வரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. அது ஒரு விமானம் தனியாக கிடைச்சி வாங்கன்னு கண்டிப்பாக அந்த ட்ரேடில் ஒன்றா இருக்கிறவங்க ஒன்றா போகிறதுல தப்பு கிடையாது. அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் தப்பாக வந்து பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளவோ காலங்களாக ஒன்றா நடிக்கிறவங்க. கீர்த்தி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான, அவங்களோட நடித்த ஒரு பொண்ணு. அவளுக்கு திருமணம் தள்ளி நடக்குது. அதனால் யாரும் ஒருத்தங்க ஒரு விமானம் ஏற்பாடு பண்ணாலும், ஒரு ட்ரெயினோ ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ சேர்ந்து போகிறதில்ல. நான் அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன்.